நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார். செவ்வாய் கடகராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு இருக்கார். சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போகிறாரு. புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்தில் வக்கரம். சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் தான் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோடு இல்லாமல் செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 5 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிறவர் பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுரகுரு அப்படிங்கிறவர் தேவகுரு மாதிரி செயல்பட போகிறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சதால் இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும், இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லி பல மாதங்கள் அப்படிங்கிறது ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ராகு, ஜென்ம சனி, இதை வச்சுக்கிட்டு நாம் எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? இது ரெண்டுமே ஒரு மோசமான அமைப்பு அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு சரியில்லை கவனமாக இருங்க இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமே ஒழிய நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லலை. பல காலங்கள் கழித்து இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். இதில் ஆச்சரியத்தோட உச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் உங்களுக்கு ஜென்ம சனி இருக்குது. செவ்வாயோட பார்வை சனி மேலே விழுவுது, ராசியில் இருக்கிற சனி மேலே. இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நல்லது எப்படி நடக்கும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறதே கெடுதல். 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் சனியை ராசியில் இருக்கிற சனியை பார்க்குறாருங்கும்போது நல்லது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் எப்படி ஜோசியரை நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது செவ்வாய் சுக்கிரன் பார்வை அப்படிங்கிறது இருக்குது. மாத தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குறார். ராசிக்கு 15ஆம் தேதி சுக்கிரன் வர்றாரு, அப்போவும் அவர் பார்க்குறாரு. இதான் சுக்கிரமங்கல யோகம் அப்படின்னு சொல்கிறது. முதல் 15 நாள் விரயஸ்தானத்தில், அடுத்த 15 நாள் ராசிக்குள்ளேயே நடக்குது. இந்த சுக்கிரமங்கல யோகத்தால் கடமையில் இருந்த தொய்வுகள் அப்படிங்கிறது நீங்கும். இது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் நமக்கு. பரவாயில்ல, நம்ம பொழப்பு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, இவ்வளோ நாளாக இப்படி இருந்ததே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு கடமையில் இருந்த தொய்வு அப்படிங்கிறது நீங்கும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம முதன்னே தானே கிடந்தோம், இப்போ என்ன திடீர்னு சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறோம் அப்படின்னு. ஏன்னா பகவான் அப்படிங்கிறவர் மந்தன், அவர் ராசிக்குள்ளேயே இருக்கார். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் மதன் தான் இருப்போம். எந்த வேலையை எடுத்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லாட்டி யாரையா ஒரு ஆளை விட்டு செஞ்சுக்கலாம், இப்படியே தான் இருக்குமே ஒழிய நம்ம இறங்கி வேலை செய்வோம் அப்படிங்கிற நினைப்பே நமக்கு வராது. அப்படி இருந்த ஓஞ்சி உக்காந்துருந்த கும்பராசிக்காரர்கள் கூட ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க. நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது தான் உங்களை பெரிய அளவில் வளர்த்து காட்டும். ஏன்னா சனி பகவான் நல்ல உழைக்கக்கூடியவர்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அப்படிப்பட்ட சனி பகவானே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்ய போகிறார். நிறைய புது ஒப்பந்தங்கள் வரும். அது மாதிரி இடம் விற்கிறது, இடம் வாங்கிறது, இதன் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது வரும். அப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ஒரு புரோக்கரேஜ் பண்ணுறேன், ஒரு கமிஷன் தரகு வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு மீடியேட்டராக ஒரு வண்டி வாகனம் வாங்கி விற்கிறேன், இல்லை ஒரு நிறுவனத்துக்கு ஆள் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன், மேன் பவர் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை ரியல் எஸ்டேட்டில் இடம் வாங்கி இங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துற ஏஜென்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இடைத்தரகர்கள் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுமாதிரி சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் நமக்கு பார்த்துக்கலாம், 4 பேர் இருக்காங்கடா அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். அது ஒரு நன்மை தான். அதுமாதிரி குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தனலாபாதிபதி குரு வக்கரம் அடையக்கூடாது தான். வாங்கின கடனை கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். ஆனால்
4ஆம் இடத்துல தான் குரு இருக்கார். இருக்கிற இடத்துல அவர் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா அர்த்தாஷ்டம குரு நமக்கு 5 பைசா கூட கொடுக்கல. அப்போ அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னும் பிரயோஜனம் இல்லைங்கிற கதையில் தான் இருக்குது. கொடுக்க முடியாத அரிகடன் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடைச்சிடலாம். அதாவது ஜென்ம சனி காலகட்டத்தில் இருக்கும்போது கடன் அடைக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய குதிரை கொம்பு. நீங்கள் 10 லட்சம் வாங்கி வச்சுருந்தா 10 லட்சத்தையும் அடைச்சி விடுவீங்கன்னு நான் சொல்லலை. அது பிக்கல் புடுங்களாக ஒரு 2 லட்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தூக்கி கடாசிடலாம். சரி போ, இந்தா இவனை ஒரு பெரிய தலைவலியே முடிஞ்சுதுரா சாமி, சும்மா சும்மா போன் அடித்து உயிரை எடுக்கிறான் அப்படிங்கிற நேரத்தில். அதுமாரி பண விவகாரத்தில் குறிப்பிட்ட ஒருத்தரை நம்பி இருக்கக்கூடாது. ஒரு அர்ஜென்ட் தேவை, ஒரு 10,000 தேவைன்னா ஒருத்தர் தரேன்னாருன்னா அவங்க கடைசி நேரத்தில் கொடுக்காம போயிடலாம். அதனால் 2-3 நபர்கள்ட்ட சொல்லி வச்சுருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாதிரி மார்கழி 15 உங்கள் சொந்த ராசிக்கே சுக்கிரன் வராரு. ராசி அதிபதிக்கு நட்பு கிரகம் சுக்கிரன், ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி அவர் தான். அவர் ராசிக்கு வரார் அப்படிங்கும்போது சுகம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை முடக்கி போட்டிருக்கும். ரொம்ப முடியாத ஒரு சூழல். நல்ல ஆரோக்கியமாக இருந்தவங்கள கூட படுக்க வச்சுருப்பார் இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது. அப்படியே பார்த்திங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, அல்சர் பிரச்சனை, அஜீரண கோளாறு, வயிறு உப்புசம், தொண்டை புண்ணு, வயிறு புண்ணு, இது எல்லாமே இருந்திருக்கும். சில பேருக்கு சாப்பிட்ட சாப்பாடு கூட செரிக்காத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரியாகாதவங்க நாட்டு வைத்தியத்துக்கெல்லாம் நிறையா போயிருப்பீங்க. கும்பராசிக்காரர்கள் நாட்டு வைத்தியத்து மேலே அதீத ஈடுபாடோடு இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு லேகியம் வாங்கி சாப்பிட்றது, இல்லை ஏதாவது ஒரு பவுட்ரு வாங்கி சாப்பிட்றது, அப்பயும் சரியாகலையே என்ன பண்ணுறதுன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல குணம் அப்படிங்கிறது கிடைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ ஒரு துணிச்சலும் தன்னம்பிக்கை வந்துடும். பரவாயில்லடா, உடம்பு பிரச்சனை சரியாயிடுச்சு, இதுக்கு மேலே எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி வாடகை கட்டடத்தில் நடந்த தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கடை வச்சுருக்கேன், அதை அப்படியே நம்ம சொந்த இடத்துலேயே கொண்டு போய்டுவோம், வாடகை கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறவங்களாம் கூட அப்படியே இருக்கிற இடத்த கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சொந்த கட்டடத்துக்கே மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் நாம் இப்போ அதை பயன்படுத்தி சொந்த கட்டடத்துக்கு மாற்றிக்கணும் நேரத்தை. நல்ல வியாபாரம் பிக்கப் ஆகிக்கும். அந்த மாதிரி முடிஞ்சவங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம், தப்பு கிடையாது. அதுமாரி மார்கழி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு இடத்துல புதன் இருக்கார். 17ஆம் தேதி தான் அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றார். 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் தொழில்ஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியாக நல்ல எதிர்பார்ப்புகள் இருந்தது பார்த்தீங்களா உங்களுக்கு. இவ்வளோ சரக்கு இந்த மாதம் விற்று தீக்கணும், இவ்வளோ லாபம் அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாம் நிறைவேறும். அப்படி ஒரு யோகம். அதோட அவர் 17ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வரார். லாப வீட்டுக்கு வரும்போது விலை உயர்ந்த ஆடை ஆபரண பொருட்கள்லாம் வாங்கலாம். மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது மேலோங்கும். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. ஒரு வேலையை எடுத்தோம்னா அதில் முன் வச்ச காலை பின்னாடி வைக்கிறது இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதுமாதிரி பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. இருந்தாலும் சனி அப்படிங்கிறவரை செவ்வாய் பார்க்குறார் அப்படிங்கிறதால கொஞ்சம் நாம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்கக்கூடாது. தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்திடணும். பயணம் போனீங்கன்னா போகிற காரியம் நிறைவேறாது, வெட்டி அலைச்சல் வீண் செலவுங்கிறது தான் வரும். அதனால் தவிர்க்க முடியாத பயணங்கள் அப்படின்னா மட்டும்தான் செய்யணும். தேவையற்ற பயணங்கள் எதுவும் இந்த மாதத்தில் வேண்டாம். தினமும் விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம், சனிக்கிழமையில் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. இந்த மார்கழி மாதம் ஒரு சராசரியான மாதம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கூடுதல் நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.